இந்த நாளில் நம்ம குற்ற நிவாரண பலிக்குள்ளதே 2 காரியத்தை பார்ப்போம். 3வது குற்றங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யக்கூடாது என்று விளக்கப்பட்ட ஏதாவது அவன் செய்தான் அப்படின்னா, அவன் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு வந்து ஆசாரியன்ட்ட கொண்டு வரணும். அது அறியாமல் செய்த தப்பிதத்தின் நிமித்தம் ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது குற்றங்கள் கர்த்தருக்கு விரோதமான அநியாயம், ஐரானுக்கு மாறாட்டம் பண்ணுதல், அயலானுக்கு இடுக்கண் செய்வது, பொய்யானை இடுவது, மறுதளிப்பது. இதெல்லாம் அவன் செய்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை எடுத்துகிட்டு வந்து பாவ நிவர்த்தி செய்வதற்கு ஆசாரியன்ட்ட கொடுத்துடணும். அவங்க அதை செய்வாங்க. அப்பொழுது அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் நிறையா நம்ம சொல்லலாம். குற்ற நிவாரண பலிக்கு என்னெல்லாம் அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் 10 கட்டளைகள் ஆண்டு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறி நடந்தால் நம்ம குற்ற நிவாரண பலி செய்யணும். அதே போல் சுதந்திரத்தை பங்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கர்த்தருக்கு பிடிக்காது நம்ம செய்யும்போது அது குற்ற நிவாரண பலி நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் கிருபையினால் நம்ம 5 வகையான பலிகளை நாம் பார்த்தோம். இந்த 5 வகையான பலிகளும் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.